அந்த மே மாதம், அதுவும் 18ஆம் திகதி, ஈழத்தமிழர்களிலே மனதிலே ஒரு கரை படிந்த நாள், கரை பூசப்பட்ட நாள், சிசுக்கள் வயிற்றிலே கருப்பையிலே எரிக்கப்பட்ட நாள். சுமந்திரன் அவர்கள் ஏற்கனவே புலிகள் எதிர்ப்பாளர், போராட்ட எதிர்ப்பாளர், ஈழத்தமிழ் எதிர்ப்பாளர் என்று பல தரப்பட்டு அம்புகள் கணைகள் வீசப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சந்திரகுமாரின் ஊடாக, அவரை உள்வாங்குவதன் ஊடாக அந்த முன்னாள் போராளிகளை உள்வாங்கி, அந்த முன்னாள் போராளிகள், புலிகள் ஆதரவாளர்கள் அல்லது தேசியத்தை விரும்புகின்றவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக சுமந்திரன் ஸ்ரீதரனுடைய வாக்குகளை உடைப்பதற்காகவும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய வாக்குகளை உடைப்பதற்காகவும், முன்னணி கட்சியினுடைய வாக்குகளை உடைப்பதற்காகவும் சந்திரகுமார் அவர்களை ஒரு சுத்தியலாக பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வணக்கம் லங்காஃபோர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு இலங்கையன். ஆம், இந்த மாதம் மே மாதம் 18ஆம் திகதி மிகவும் முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. அதன் காரணத்தினால் மே மாதத்தையே 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு ஈழத்தமிழர்கள், உலகளாவிய ரீதியிலே பறந்திருக்கின்ற ஈழத்தமிழர்கள் அந்த மே மாதத்தை அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் ஊடாக நினைவு கூர்ந்து அதனை மறக்காமல் தொடர்ந்தும் அந்த மனதிலே அந்த ஈக விளக்குகளை ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதம் மே 18 முள்ளிவாய்க்கால் அவலம் தொடர்ந்து அந்த ஈகை சுடர்கள் ஏற்றப்படும் என்று எப்பொழுது வரும், எப்பொழுது எங்களுடைய உறவுகளுக்கு ஈகை சுடை ஏற்றலாம் என்று அனைவரும் ஒரு மன விரதத்தோடு அனுஷ்டித்து கொண்டிருப்பதை உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற ஈழத்தமிழர்கள், எந்த இயக்க மத வேறுபாடின்றி தமிழ் பேசுகின்ற ஈழத்தமிழ் மக்கள் இதனை அனுஷ்டித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நாங்கள் அறிந்தபடியும். இந்த அனுஷ்டிப்புகள் ஒவ்வொரு முறையும் சில சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த முறை ஒரு சிறிய சர்ச்சை ஒரு பெரிய சர்ச்சையாக உருவெடுக்கின்ற அபாயம் இருப்பதாக நாங்கள் சில ஊடகங்களிலேயும், சில அறிக்கைகளிலேயும், சில வாட்ஸ்அப் குரூப்புகளிலேயும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம், அது என்ன? சுமந்திரன். சுமந்திரன் என்பவர் உங்களுக்கு தெரிந்த விடயம். நாங்கள் அவருக்கு எதிரானவரும் அல்ல, ஆதரவானவரும் அல்ல. ஆனால் அவருடைய நகர்வுகள் இப்பொழுது முதலமைச்சர் கதிரையை அண்மித்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது கிளிநொச்சியை குறிவைத்து, அதாவது உலகளாவிய ரீதியிலே இருக்கின்ற ஈழத்தமிழர்களை குறிவைத்தும், யாழ்ப்பாணத்தையோ யாழ் மாவட்டத்தையோ குறிவைத்தும், குறிப்பாக கிளிநொச்சியை குறிவைத்து அவர் வாக்குகளை எடுப்பதற்கோ அல்லது ஸ்ரீதரன் அவர்களுடைய வாக்குகளை உடைப்பதற்கோ சந்திரகுமாரோடு சேர்ந்து சில சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டிருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இது அந்த மே மாதம் 17ஆம் திகதி ஒரு ஒன்று கூடலை ஆரம்பித்திருக்கிறார்கள், வைக்கப் போகின்றார்கள், ஒன்று கூடலை கூட போகின்றார்கள் வவுனியாவில் வைத்து. அந்த மே மாதத்திலே அந்த ஒன்று கூடல் தேவைதானா என்ற ஒரு கேள்விக்குறியை எழுப்பியிருக்கிறது சில ஊடகங்கள். அந்த வகையில் நாங்களும் அதனை உள்ளார்ந்து பார்க்கின்ற பொழுது சுமந்திரன் அவர்கள் ஏற்கனவே புலிகள் எதிர்ப்பாளர், போராட்ட எதிர்ப்பாளர், ஈழத்தமிழ் எதிர்ப்பாளர் என்று பல தரப்பட்டு அம்புகள் கணைகள் வீசப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர் அந்த கிளிநொச்சியை மையப்படுத்தி செய்கின்ற விடயம், அதற்குள் முன்னாள் போராளிகளை தன்னோடு இணைத்திருக்கிறார்கள். அதற்கு சில முன்னாள் போராளிகளும் அவரோடு இணைந்து, அவரோடு சேர்ந்து அல்லது இணைந்து பயணிக்கப் போவதாகவும் அறிக்கை விட்டிருக்கிறார்கள். ஒரு சில ஒன்று கூடல்களும் நடந்து முடிந்திருக்கிறது. அங்கே ஒரு சில முன்னாள் போராளிகள், அவர்கள் சந்திரகுமார் அவர்களுக்கு ஆதரவு செலுத்தி கொண்டிருப்பவர்கள், அந்த சந்திரகுமாரின் ஊடாக, அவரை உள்வாங்குவதன் ஊடாக அந்த முன்னாள் போராளிகளை உள்வாங்கி, அந்த முன்னாள் போராளிகள், புலிகள் ஆதரவாளர்கள் அல்லது தேசியத்தை விரும்புகின்றவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக சுமந்திரன் ஸ்ரீதரனுடைய வாக்குகளை உடைப்பதற்காகவும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய வாக்குகளை உடைப்பதற்காகவும், முன்னணி கட்சியினுடைய வாக்குகளை உடைப்பதற்காகவும் சந்திரகுமார் அவர்களை ஒரு சுத்தியலாக பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதன்படிதான், அதாவது வவுனியாவிலே நடைபெறப் போகின்ற ஒன்று கூடல் 17ஆம் திகதி சந்திரகுமார் அவர்களை ஆதரித்து
தமிழரசு கட்சி சந்திரகுமாரை உள்ளே எடுத்து அவரோடு இணைந்து அதனை பயணிக்கப் போவதாக ஒரு அரசல் புரசலான ஒரு தகவல் அல்லது ஒரு செய்தி அடிபட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய முக்கிய காரணம் சந்திரகுமாரை தமிழரசு கட்சி சுமந்திரன் அணி உள்வாங்குவதன் ஊடாக ஸ்ரீதரனை வெளியேற்றுவதும் ஸ்ரீதரனை அதிருப்திப்படுத்துவதும், தமிழரசு கட்சிக்குள் சந்திரகுமார் உள்வாங்கப்பட்டால் ஸ்ரீதரன் தானாகவே வெளியே சென்று விடுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஒன்று கூடல் நடக்கப் போவதாகவும் இருக்கிறது. ஆனால் அந்த ஒன்று கூடலின் முடிவின் பிற்பாடுதான் என்ன முடிவெடுக்கப்பட்டது, என்ன கருத்து மாறப்பட்டது அல்லது என்ன திட்டங்கள் வகுக்கப்பட்டது என்பதை நாங்கள் முடிவாக கூற முடியும். பொய்யை இங்கே நாங்கள் உரைக்க முடியாது. வெறும் சுமந்திரனை மாத்திரம் நாங்கள் இங்கே குற்றம் சுமத்த முடியாது. இருந்தாலும் கூட சந்திரகுமார் அவர்கள் 2009ஆம் ஆண்டு போரின் பிற்பாடு ஒரு ஆர்ப்பாட்டத்தை வைத்து மஹிந்த அரசுக்கு ஆதரவாக இருந்து இயங்கிக் கொண்டிருந்த பொழுது, சுயேட்சை கட்சியாக இருந்த பொழுது, வென்ற பொழுதும் அவர் கடைசி யுத்தத்திலே 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற யுத்தத்திலே வெறும் புலிகள் மாத்திரம்தான் அளிக்கப்பட்டார்களே தவிர இராணுவத்தால் புலிகள் மாத்திரம்தான் அளிக்கப்பட்டார்கள், பொதுமக்கள் அளிக்கப்படவில்லை என்று ஒரு கூற்று கூறி ஒரு ஆர்ப்பாட்டத்தை அரசு சார்பாக, அதுவும் இன அழிப்பை ஏற்படுத்திய அந்த மஹிந்த அரசு சார்பாக அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியாக கூறப்படுகிறது. அப்படி அந்த மே மாதத்தை கொச்சைப்படுத்தி, இறந்த மக்களை கொச்சைப்படுத்தி செய்த சந்திரகுமாருக்கு ஆதரவாக இந்த மே மாதத்திலே, அதுவும் 18ஆம் தேதிக்கு முன்பாக, ஒரு நாள் முன்பாக இந்த ஒன்று கூடலை கூடியிருப்பது அந்த மே 18ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு அந்த இறந்த பொதுமக்களுக்கும் கொல்லப்பட்ட குலமக்களுக்கும், அந்த ஈன சுத்திகரிப்பு செய்யப்பட்ட பொதுமக்களுக்கும் போராளிகளுக்கும், ஏன் பிரபாகரன் அவர்களுக்கும் செய்கின்ற துரோகமாக இருக்கிறது என்று ஒரு அரசல் புரசலான ஒரு குற்றச்சாட்டு சுமந்திரன் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் மே மாதம் முந்தி வைக்க முடியும், இல்லை மே மாதத்துக்கு பிற்பாடு வைக்க முடியும், அல்லது முள்ளிவாய்க்கால் அந்த 18ஆம் தேதி முடிந்ததன் பிற்பாடு வைக்க முடியும்? எதற்காக இப்படி வைக்கிறார்கள்? அப்படியானால் இந்த மே மாதத்தை மதிக்காதவர்கள்தான் அந்த சுமந்திரன் அவர்களும் சந்திரகுமார் அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கின்ற அந்த போலி தேசியவாதிகளும், போலி முன்னாள் போராளிகளும், போலி புலி பாசிசத்தை கையிலே எடுத்திருப்பவர்களும் என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் கூறவில்லை, பொதுமக்கள் கூறுகிறார்கள், சில ஊடகங்கள் கூறுகின்றன. இதனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் தான் இந்த விமர்சனத்தின் கீழே, விமர்சனத்தில் அல்லது இந்த கொமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்து பட்டியலே கருத்தை பொறிக்க வேண்டும். இது உங்களுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. இந்த மே மாதத்தை அனுஷ்டிக்கின்ற, மதிக்கின்ற ஒருவராக நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் அதற்கு உண்மைத்தன்மை, அவர் செய்த சரியா தவறா என்பதை உண்மைத்தன்மையை உங்களுடைய கருத்துக்களை கீழே அந்த பெட்டியிலே, கருத்து பட்டியலே பதியுங்கள். அதே வேளையிலே நாங்கள் இங்கு பார்க்கின்ற பொழுது சுமந்திரன் அவர்கள் முதலமைச்சராக ஆகப் போகின்றேன், அவர்தான் முதலமைச்சர் தேர்தலிலே, யாழ் மாகாண முதலமைச்சர் தேர்தலிலே போட்டியிடப் போகின்றார் என்பதை CV சிவஞானம் அவர்களும் கூறியிருக்கிறார்கள். அதே வேளையிலே சுமந்திரன் அவர்களும் கூறியிருக்கிறார்கள். அது நிச்சயமாக அவர்தான் நிற்கப் போகின்றார் என்பது தெரிந்த விடயம். இருந்தாலும் கூட ஸ்ரீதரனுடைய எதிர்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சில வேளைகளிலே ஸ்ரீதரனுக்கு ஏதாவது அழுத்தங்களை கொடுத்தால் சில வேளையிலே ஸ்ரீதரன் எதிர்க்காமல் நகர்ந்து செல்லுகின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. அது நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இங்கே ஸ்ரீதரனை பற்றியோ, சுமந்திரனை பற்றியோ, சந்திரகுமாரை பற்றியோ, தமிழரசு கட்சியை பற்றியோ நாங்கள் விமர்சிப்பதோ, வாழ்த்துவதோ, தூற்றுவதோ தற்பொழுது தவிர்த்து கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கிறது. காரணம், உண்மை என்பது இந்த மே மாதம் 17ஆம் தேதி தான் அந்த ஒன்று கூடலின் பிற்பாடு விளங்கும். அதுவரை நிச்சயமாக நாங்கள் பொறுத்திருக்க வேண்டும். இருந்தாலும் கூட லங்காபோர் ஊடகமும் இதனை வன்மையாக கண்டிக்கிறது. இந்த மே மாதம் 17ஆம் தேதி சந்திரகுமார் அவர்கள் ஒட்டுக்குழுவிலே இருந்து மொட்டு முளைத்து அவர் தமிழ் தேசியத்தின் பால் அல்லது கிளிநொச்சியிலே தமிழரசு கட்சியை அல்ல சுயேட்சை கட்சியாக உருவெடுத்து சில வாக்குகளினூடாக அவர் வென்று அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக சென்றிருந்தவராக இருந்தாலும் கூட
மக்கள் செல்ல வைத்திருக்கிறார்கள். அதனுடைய காரணம் எங்களுக்கு தெரியாது. சரி தவறு என்பது அந்த கிளிநொச்சி மக்களுக்குத்தான் தெரியும். அதன் பிற்பாடு ஸ்ரீதரன் அவர்கள் அமோக வெற்றியை பெற்று, சந்திரகுமார் அவர்கள் அமோக தோல்வியை பெற்று அவர் தோல்வியை அடைந்திருக்கிறார். ஸ்ரீதரன் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கூட இங்கே நாங்கள் எடுத்து பார்க்கின்ற விடயம், இந்த மே மாதத்தை மதிக்கின்றவர் என்று சுமந்திரன் கூறிக்கொண்டிருக்கிறார். முன்னாள் போராளிகளை, பிரபாகரனை, புலி இயக்கத்தை, போராட்டத்தை மதிப்பதாக இப்பொழுது மேடை மேடையாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முன்னாள் போராளிகளுக்கும் சத்திய பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது இப்படியான ஒன்று கூடலை அந்த நேரத்திலே வைப்பது சரியா தவறா என்பதை ஒரு கேள்வியாக நாங்கள் இங்கே முன்வைக்கின்றோம். சில வேளைகள் அவர் அதனை பெரிதாக பெரிதுபடுத்தாமல், சில வேளைகளிலே அந்த நாட்கள் நகர்த்தப்பட்டு எதிர்ப்புகள் வருகின்ற பொழுது அதனை மாற்றி வைக்கின்ற சாத்தியக்கூறுகள் கூட இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த மே மாதத்தை அனுஷ்டிக்க வேண்டிய மாதம். இது புலிகளுக்கு சொந்தமான மாதம் அல்ல, வெறும் ஈழத்தமிழர்களுக்கு சொந்தமான மாதம் அல்ல. இந்த மன சுத்தியோடு மனிதாபிமானத்தை மதிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உரித்தான அனுஷ்டிக்கப்பட வேண்டிய உலக தினமாக இந்த தினத்தை நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டியதாக இருக்கின்றோம். அன்று அந்த மே மாதம், அதுவும் 18ஆம் திகதி, ஈழத்தமிழர்களிலே மனதிலே ஒரு கரை படிந்த நாள், கரை பூசப்பட்ட நாள், சிசுக்கள் வயிற்றிலே கருப்பையிலே எரிக்கப்பட்ட நாள். போரும் முடிந்தது போர்ப்பகை என்னும் என்ற பாடலின் ஊடாக உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கின்றோம். ஆம், இந்த மே மாதத்தை நாங்கள் அனுஷ்டிப்போம். இங்கே எந்தவித துவேஷங்களோ, இயக்க துவேஷம், மதத்துவேஷம், இனத்துவேஷம், மொழித்துவேஷம், ஜாதித்துவேஷம் இல்லாமல் நிச்சயமாக இந்த மே மாதத்தை ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதர் பிறவிகள் நிச்சயமாக மதிப்பார்கள். இதற்குள் நாங்கள் புலி சாயம் பூசுவதோ, ஈழத்து தமிழ் சாயம் பூசுவதோ, இந்து சாயம் பூசுவதோ அல்லாமல், அதை தாண்டி மனிதாபிமானம் உள்ள சிங்களவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், உலகத்தில் மூலை முடுக்கிலே இருக்கின்ற எந்த இனமாக இருக்கட்டும், அமெரிக்கரோ, இஸ்ரேல்காரரோ அல்லது ஈரான்காரரோ யாராக இருக்கட்டும், அனைவரும் அந்த கடைசி யுத்தத்திலே இன அழிப்பு செய்தது ஐக்கிய நாடு சபையில் மறைமுகமாக ஏற்கப்பட்டிருக்கின்ற விடயம், உலக நாட்டிலே பல நாடுகளால், கனடா போன்ற நாடுகளினால் ஏற்கப்பட்ட விடயம். இருந்தாலும் கூட முழுமையாக ஏற்கும் வரை நாங்களும் போராடுவோம். அந்த மே மாதத்திற்கு நிச்சயமாக ஒரு விடிவு கிடைக்கும், அதற்கொரு நீதி கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். லங்காபூர் ஊடகம், இலங்கையன். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.